அண்மை செய்தி. ராணிப்பேட்டை நெல்லிமலை அருகே திமுக நிர்வாகி தன்னுடைய இடம் என கூறி வெடிமருந்துகளை பயன்படுத்தி பாறைகளை உடைத்திருக்கின்றார். இவருடைய இந்த செயலால் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார். சரத்குமார், தற்பொழுது திமுக நிர்வாகியினுடைய இந்த செயல் ஏதேனும் நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றதா? அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த துர்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பலாங்குத்து புறம்போக்கு பகுதியை பார்த்தோமா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய 11 நபர்களுக்கு நிலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அரசு மூலியமாக. இந்த நிலையில சமீப சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம்னா சவுகாட் அலி என்ற நபரிடமிருந்து அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஊசிமலை குப்பம் பகுதியை சேர்ந்த திமுக பிரபலரான தங்கராஜ் என்பவர் சர்வே எண் 379/10 என்ற எண்ணில் இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 5 ஏக்கர் நிலமானது அவர் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது அந்த இடம் முழுவதுமாக பார்ப்போமானால் தற்போது வனப்பகுதி போலவே காட்சியளிக்கிறது. ஏனென்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த இடம் பொறுத்தவரையில் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் 2 மாவட்டத்திற்கு பொதுவாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த இடத்துல திருவண்ணாமலை வனத்துறை அதிகாரிகள் பார்ப்போமானால் செம்மரங்களை வளர்த்து வரக்கூடிய நட்டு கடந்த பல ஆண்டுகளாக பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏனென்றால் இந்த வழங்கப்பட்ட இந்த இடமானது அந்த வழங்கப்பட்ட நபர்களால் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது தங்கராஜ் தனக்கு சொந்தமாக சொல்லக்கூடிய அந்த 1 ஏக்கர் 5 ஏக்கர் இடத்தை பயன்படுத்த போவதாக தெரிவித்து திருவண்ணாமலை வனத்துறை அதிகாரிகளை சென்று அங்க இருக்கக்கூடிய செம்மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அது ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த வருவாய்த்துறையினர் மூலமாக உங்களுக்கு பட்டாவாக வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் சென்று அவர்களுடைய கருத்தை கேட்டு வாங்க தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தங்கராஜ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தை சந்தித்து இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதன் தொடர்ந்து ஆற்காடு வட்டாட்சியரும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இடத்தில் முழுவதுமாகவே விலை உயர்ந்த செம்மரங்கள் இருப்பதை கண்ட அவர் இது நிர்வாக ரீதியாக மேற்படி உரிய ஆலோசனைகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தங்கராஜிடம் தெரிவித்து அதே வேளையில் பொறுமை காக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய தங்கராஜ் அரசு அதிகாரிகளின் அறிவுரைகளை ஏற்காமல் தன்னிச்சையாகவே எவ்வித அனுமதியும் இன்றி அவருக்கு சொந்தமான இடம் என அவர் கூறும் இடத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை சட்டவிரோதமாக வெடிமருந்துகளை வைத்து இரவு நேரங்களில வெடித்து தகர்த்திருக்கிறார். இந்த சம்பவமானது அந்த கிராம மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில அந்த கிராம மக்கள் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்திருந்தனர். இந்த புகார் தெரிவித்திருந்த நிலையில தற்போது ஆற்காடு வட்டாட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த வெடி விபத்து நடைபெற்ற அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டு உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து எவ்வித அனுமதியும் இல்லாமல் திமுக நிர்வாகியான தங்கராஜ் தற்போது வெடி வைத்து பாறைகள் தகர்த்திருக்க சம்பவம் குறித்து திமிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து தற்போது அவர் மீது வழக்கமானது தற்போது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தற்போது இவர் அந்த பாறைகளை தகர்க்க வெடிக்காக வைக்கப்பட்ட அந்த வெடி மருந்துகள் அனைத்துமே மேலும் பல வெடிக்குச்சிகளானது வெடிக்காமலேயே அப்படியே அங்கு இருந்து வருவதால் அந்த பகுதி வனப்பகுதி என்பதால் அங்கு மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய வனவிலங்குகள் மற்றும் அதை மேய்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெடி விபத்தினால் உயிர் ஆபத்து ஏற்படும் எனக்கூடிய அச்சம் இருந்து வருவதால் உடனடியாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அந்த வெடிக்காத இருக்கக்கூடிய அந்த வெடி மருந்துகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்கள் கோரிக்கையாக விடுத்திருக்காங்க. திமுக நிர்வாகி சட்டவிரோதமாக தற்போது வெடிமருந்தை வைத்து பாறைகளை தகர்த்திருக்கக்கூடிய சம்பவமும் அதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்திய பிறகும் வெடிக்காத இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை அப்புறப்படுத்தாமல் அலட்சி காட்டி வரும் சம்பவமும் தற்போது பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனத்தை பெற்று வருகிறது. பிரிஷா, விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.